ஆனால் உங்களில் சில பேர் ரோட்டில் போகிற ஜனங்களை, குறிப்பாக சின்ன சின்ன குழந்தைங்களை பிடிச்சி கடிக்கிறாங்களே, அது தப்பு தானே? ஒத்துக்கிறேன் சார், 100% தப்பு தான். இப்போ யானைக்கு மதம் பிடிக்குது, பாகனை கூட புடிச்சு கொல்லுது, அதுக்குன்னு யானையை சாவடிக்கிறீங்களா என்ன? அது குணப்படுத்துறீங்கல்ல. கொஞ்சம் வருஷம் முன்னாடி கொரோனா வந்தது, உயிர்கொல்லி நோய், கிட்ட போனா ஆபத்துன்னு சொல்லி எல்லாரையும் கொண்டுட்டீங்களா என்ன? குணப்படுத்த தானே முயற்சி பண்ணீங்க. உங்களுக்கு மைண்ட் அப்செட் ஆச்சுன்னா அதுக்கு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ன்னு ஏதேதோ பேர் சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க. ஆனா அந்த ஆண்டவன் எங்களை வாயிலா ஜீவனா படிச்சு தொலைஞ்சுட்டானே, நாங்க யார்கிட்ட போய் சொல்லுவோம்? அந்த மாதிரி மைண்ட் அப்செட் ஆன நாய்ங்க தான் போய் குழந்தைங்களை கடிக்குதுங்க, கோவமா நடந்துக்குதுங்க. ஆனா அந்த மாதிரி சில பேர் பண்றதால மொத்த பேரையும் பிடிச்சி ஷெல்டர்ல போடு கொலை பண்ணுனா என்னங்க நியாயம்? தெருவுக்கு நீங்களே 10-15 பேர் இருந்தால் நடக்கிற ஜனங்களுக்கு பயமாக தானங்க இருக்கும். உங்க பெண்களுக்கு பிரசவத்துல ஒரு குழந்தை இல்ல 2 குழந்தை பிறக்குது, இது இயற்கை. அதே மாதிரி தாங்க எங்களுக்கும் ஒரு பிரசவத்துல 5 குட்டி 6 குட்டி போட்டா அதுவும் இயற்கை தானே. இதை எங்களால எப்படி மாத்த முடியும்? நீங்க வேணா கொண்டு போய் கருத்தடை பண்ணி விடுங்க, வலிக்கும் தான். ஆனா பரவாயில்ல, உங்க மனுஷனை வாழணும்ன்றதுக்காக நாங்க இதை தாங்கிக்கிறோம்.